அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் எல்லாரும் அறிந்ததே பாமரனின் பகவத்கீதை. இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பேசுறதுன்றது விட இதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லாமே சரியாயிடும். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அறிமுகம் தேவையில்லை, எளியோரின் வளர்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி, இந்த தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரரான நம்மளுடைய ஃபவுண்டர் முரளி சார் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. எளியோருடைய வளர்ச்சியை கண்டு அதுல ஆனந்தம் கொள்கின்ற அந்த மனசு, அந்த சேவை, இது பாராட்டக்குரிய அண்ட் நன்றியை தெரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த புத்தகத்துடைய ஆசிரியருக்கு அறிமுகம் நம்ம சொல்லணுன்றது இல்லை. அடுத்ததா இந்த புத்தகம் உருவான விதம் பார்த்தீங்களன்னா ஆல்ரெடி சார் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி வீடியோவா ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு புத்தகமா 20 ஜூன் 2024 அன்று ஒரு புத்தகமாக பெரிய ஜாம்பவான்கள் மேடையில அரங்கேறியது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒன்று, பாராட்டக்கூடிய ஒன்று. நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதி எளிய நடையில அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றது எங்க எல்லாருடைய கருத்துக்கள். அதனால சார் இன்னும் பல புத்தகங்கள் நிறைய எழுதணும் அப்படின்றதையும் இந்த புக் ரிவ்யூ வாயிலா கேட்டுக்கிறோம். இந்த புத்தகத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த புக் ரிவ்யூல அத்தியாயம் 5, 6 இதை பத்தி தான் பேச போறோம். அனைத்தும் சமமே, அனைத்தும் ஒன்றே, நம்முள் ஆழ்வது, நினைக்கும் பொழுது மௌன நிலை, இந்த டாபிக்ல தான் நான் சில கருத்துக்கள் பகிர போறேன். இப்போ இது ஒரு இன்ட்ராக்ட் செஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு ஒரு படமும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு படமும் இருக்கு இல்லையா? மொத்தமா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற படத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரா இருக்கலாம்? அதுல என்னெல்லாம் தெரியுதுயா? லெஃப்ட் சைடு உங்களுக்கு சரி, இந்த என்னெல்லாம் இருக்கு இந்த படத்துல? மரங்கள், மீன், யானை, விலங்குகள், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? சூப்பர். யாருப்பா சொன்னது? இல்ல இல்ல, சயின்ஸ் டீச்சரா இருந்தா சொல்லிடலாமே டக்குன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. எஸ், உயிர் உள்ளவைகள். கரெக்டா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல என்னெல்லாம் இருக்கு? உயிர் அற்றவை. இந்த பிரபஞ்சத்துல உயிர் உள்ளவைகளும் இருக்கு, உயிர் அற்றவைகளும் இருக்கு. இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா சமம்தான். உயிர் உள்ளவையா இருந்தாலும் சரி, உயிர் அற்றவையா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுமே, அத்தனை பொருட்களுமே, அத்தனை உயிர்களுமே சமமாக தான் பாவிக்கப்படுகிறது அப்படின்றத இந்த அத்தியாயம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்களன்னா ஒரு சின்ன கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன தெரியுது? அப்புறம் வறட்சி, அப்புறம் வறட்சி. அதே பிக்சர்ல வறட்சி சொல்றீ. அடுத்த பிக்சர் என்னவா இருக்கு? அச்சுச்சோ, நான் திருப்பிட்டேனே. அடுத்தது அடுத்த பிக்சர் பாக்குறது இல்லையா? இந்த ரெண்டு பிக்சரையும் வச்சு ஒரு நல்ல கோட் ஒண்ணு இருக்கு, ஒருத்தர் சொல்லி இருக்காங்க.
பா தேங்க்ஸ்பா, வெரி குட். நான் ஏற்கனவே வேற பிக்சரை ஒண்ணு காட்டிட்டேன். சரி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். கரெக்டா? சோ இத வந்து நம்மளுடைய வள்ளலார் சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களுமே நம்ம பாத்தீங்களான்னா மனிதர்கள் மட்டும்தான் வந்து யாருக்காவது கஷ்டம் இருக்கு அவங்கள பார்த்து நம்ம பரிதாபமோ கருணையோ சொல்றோம். யோகம் ஸ்லோகம் 16ல இருந்து 21 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி புக் ரிவ்யூ பண்ணவங்க எல்லாமே பேசி இருப்பாங்க. பகவத்கீதையில இது வரைக்கும் கிருஷ்ணர் சொன்ன கர்மத்தை பற்றியும் ஞானத்தை பத்தியும் பேசி இருப்பாங்க. சோ எப்படி வேலை செய்யணும், எந்த மனநிலையோட வேலை செய்யணும் அப்படின்றத பத்தியும் சொல்லி இருப்பாங்க. சோ நம்மளுடைய எல்லாருக்குள்ளயுமே ஞானம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இந்த ஞானத்தை ஒரு 3 விஷயங்கள் வந்து மறைச்சிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்களான்னா ஆசை, சினம், பொறாமை. இந்த 3ம் நம்மளுடைய ஞானத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அஞ்ஞானத்தை நம்ம வந்து அது ஒரு அது நம்மளுடைய ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே நல்ல சுமூகமா இருக்கும். சோ நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்ம ஞானத்தை அறிஞ்சு கொள்வதுதான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே ஆன்மாதான். அந்த ஒரு ஆன்மாவுல பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகள் தான் உயிரினங்களா இருக்கு, உயிரற்ற பொருள்களா இருக்கு, மனிதர்களா இருக்குது, விலங்குகளா இருக்கு, ஆண் பெண் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குதே தவிர ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஒரே ஆன்மா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எந்த உயிர்களும் எல்லா உயிர்களுமே ஒரே மாதிரி தான், ஏற்ற தாழ்வு அப்படின்றதே கிடையாது. திரும்ப திரும்ப கீதையில வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே கருத்து அப்படின்னா எல்லாம் ஒன்று, எல்லாமே சமம்தான், எல்லாமே ஒரே ஆன்மாவால ஆனது அப்படின்ற சமத்துவ சமதர்ம கருத்துக்களை கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய பகவத்கீதையில சொல்லப்பட்டு இருக்கு. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைதியான பூங்காவா மாத்திக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கருத்துக்களை சரியா புரிஞ்சு ப்ராப்ளம்ஸும். அதனால பகவத்கீதையில சொன்ன கருத்துக்களை சரியா நம்ம உள் வாங்கிக்கணும், அதன்படி செயல்பட்டோம்னா ஒரு அமைதியான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய சார் வந்து புக்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த 5வது அத்தியாயத்துல 17 ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து கல்வியும் பணிவும் பத்தி பேசியிருக்காங்க. சோ 2 விஷயமும் ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தருக்கு. கல்வி அப்படின்னா இங்க நம்ம பகவத்கீதை குறிப்பிட்ட ஞானத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்னா என்ன தோன்றுது அப்படின்னு பார்த்தா, நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், டாக்டரேட் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஆர்டிசி மாதிரி பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான கல்வி இல்லை. சோ நம்மளுடைய ஆன்ம ஞானத்தை அறிஞ்சிக்கிறது தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்றாங்க. கல்வி நாம நிற்கக்கூடிய இந்த பட்டங்கள், முனைவர் பட்டமா இருக்கட்டும், டாக்டரேட் பட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பேர் பின்னாடி போட்டுவோம், நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பின்னாடி டிகிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி போடுறதால நமக்கு வந்து ஒரு கர்வம் ஏற்படுது. சோ அந்த கர்வம் ஏற்பட்டதுன்னா அது வந்து ஒரு பயனற்ற கல்வியா தான் இருக்கும். சோ ஒரு பயனுள்ள கல்வி வேணும். சோ அடுத்து இந்த கல்வியும் பணிவும் சேர்ந்து இருக்குதோ அவங்களதான்
இத நல்லா நம்ம வந்து கவனிக்கணும். யார்கிட்ட இந்த 2 விஷயத்தையும் ஒன்று சேர இருக்குதோ அவங்க யார் குணத்தின் அடிப்படையில தான் சொல்றாங்க. இத நம்ம தவறா சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்போ பிராமணா இருக்கலாம், மாடா இருக்கலாம், அடுத்தது நிறைய விலங்குகளா இருக்கலாம். நம்ம யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா கூட சில விலங்குகளுடைய பேரை சொல்லி எல்லாம் திட்டுறோம். இது எல்லாமே தோற்றத்துலதான் வித்தியாசமே தவிர எல்லாமே ஒரே ஆன்மாவாலானது. சோ இந்த ஆன்மா எல்லா உயிரிலும் ஒரே மாதிரி இருக்கிறதால எல்லாத்தையுமே சமமாக மதிக்கிறவங்கள தான் பண்டிதன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்களன்னா மாமிசம் சாப்பிடுறவங்களாக இருக்கட்டும், இல்ல தாவர உணவுகள் சாப்பிடுறவங்களா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே யாரு சமமாக மதிக்கிறாங்களோ அவங்களதான் பண்டிதன் அப்படின்னு தெளிவா இந்த பகவத்கீதையில வரையறுக்கிறாங்க. அடுத்ததா ஏன்னா இதை விடிய ஒரு சமதர்மத்தை சொல்லிட முடியாது. சோ பகவத்கீதைய நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை வந்து தெளிவா சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்களன்னா நம்மளுடைய இந்த ஆன்ம ஞானம் வெளிப்பட்டுதன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே சமமாக பாவிக்க முடியும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சோகமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அத சமநிலையில வச்சுக்கிறவங்களதான் ஸ்திதி பிரஜன் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து நம்ம கிட்டயே பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு சந்தோஷம் அப்படின்னா எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருப்போம். உலகத்துல என்னை விட ஹாப்பி வேற யாரும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி சின்ன சேடான நியூஸோ இல்ல நமக்கு சின்ன விஷயமா இருந்ததுன்னா உலகத்துல என்னை விட கவலை, எனக்கு மட்டும் இந்த கவலை வருது, சந்தோஷம் வரும்போது அதை நினைக்கிறதே கிடையாது. எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்குது, எனக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு யாருமே நினைக்கிறதே இல்லை. ஆனா துக்கம் வரும்போது சமம், ஒரே ஆன்மா, இத பத்தி தான் வருது. சோ ஞானிகளாலதான் இத சொல்ல முடியும். எல்லாமே நான். நம்ம பாரதியார் வந்து சொல்லி இருப்பாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கம் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு நம்மளுடைய பாரதியார் சொல்லியிருப்பாரு. சோ எல்லாமே, அது கடலா இருக்கலாம், மலையா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், காக்காவா இருக்கலாம், நாயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஆன்மா நான் தான் அந்த குருவி, நான் தான் அந்த கடல் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றாக பாவிக்கிறது அந்த ஒரே ஆன்மா அப்படின்ற ஒண்ணுதான். சோ இப்போ நமக்கு ஆன்ம ஞானம் இருந்தா ஹாப்பியா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாத்தையும் சமமா எடுத்துப்போம். மத்தவங்களுடைய துக்கம் நம்ம துக்கமா எடுத்துப்போம், மத்தவங்களுடைய சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷமா எடுத்துக்கலாம். சோ நம்மளுடைய மனசையும் சமநிலையில வச்சுக்கலாம். இந்த ஆன்ம ஞானம் நம்ம கிட்ட இல்லாத போது என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா வேட்கை, அச்சம், சினம், இந்த மூணுமே ஏற்படுது. நம்ம கிட்ட இந்த ஆன்ம ஞானம் இல்லை அப்படின்னா இதனால நம்மளுக்கு ஆசை, அச்சம், பயம், சினம், கோபம், இது மூணுமே உருவாகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொருள் மேல நான் ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய டிவி வாங்கி நான் மட்டும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. இது ஆக்சுவலா ஆசை இல்லை, சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஒரு பெரிய டிவி வாங்கி படம் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இப்போ இந்த பெரிய டிவி வாங்கணும்னா நம்ம கிட்ட அதுக்கேத்த பைசா இருக்கணும். அது நம்மளால வாங்க முடியுமா வாங்க முடியாதான்றது தெரியணும். இப்போ ஆசை மட்டும் நான் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து என்ன ஆகும்னா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும்.
அந்த பயம் நாளடைவில் இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு பெரிய கோபம் வரும். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு பிடிச்ச உயிரற்ற பொருளா இருக்கலாம், உயிருள்ள பொருளா கூட இருக்கலாம். அந்த பொருள் மேல நம்ம ஆசை வைக்கும் போது அது நமக்கு கிடைக்காததால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நம்மளுடைய வாழ்க்கையே வந்து முடிக்கிற அளவுக்கு கூட கொண்டு போய் செல்லுது. ஸோ அதனால இந்த மூணுத்தையும் நம்ம ஆன்ம ஞானம் இருந்துதானா இந்த மூணுமே வெளிப்படாது. ஸோ நம்மளுடைய பாரதியார் சொல்வாரு, அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவே, மேதினில் மரணம் இல்லை. இந்த மூணுத்தையும் நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மரணமே இல்லை அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ உலகம் நமக்குள்ளதான் உலகம் இருக்கு அப்படின்ற மெய்ஞானம் நமக்கு ஏற்பட்டா இந்த மூணு விஷயங்களும் வேட்கை, அச்சம், சினம் இந்த மூணுமே நமக்கு ஏற்படாது. அதே மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற இந்த சுக துக்கங்கள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்படி இல்லையான்னா நிறைய உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கைய வீணடிச்சுப்போம் நம்ம. அதனால எல்லாமே நாம தான், இந்த உலகம் நான் தான் உலகம் அப்படின்ற ஒரு மெயின் ஞானம் நமக்குள்ள ஏற்பட்டதுன்னா அந்த சுக துக்கங்கள் கட்டுப்பாட்டுல வந்துடும். நம்மளுடைய மனநிலையும் சமநிலையா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அத்தியாயம் 6 போறோம். அதுல ஸ்லோகம் 1-10 வரைக்கும் நம்முள் ஆழ்வது அப்படின்ற டாபிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தியானத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தியானம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தியானம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். யாராவது ஒருத்தர் ப்ளீஸ், தியானம்னா என்ன? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது மனச ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றது. தேங்க்யூ. சோ இதேதான் அந்த மனசு அப்படின்றது என்னன்னா ஆன்மா. இந்த ஆன்மா வச்சுக்கின்னு இருக்கிறது தியானம் அப்படின்னு சொல்றோம். சோ நிறைய முறைகள்ல நமக்கு தியானங்கள் வந்து இருக்கு. இப்ப வந்து பூஜை அறையில உட்காந்து ஒரு 108 மந்திரங்கள் சொல்லுவாங்க, 1008 மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு வகையான தியானம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புருவத்தின் மத்தியில் லைட் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய அந்த மனசை வந்து அங்க ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதயத்துல ஒரு ஒளி தோன்றுகிறது, அங்க அந்த நம்மளுடைய மனச அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நிறைய பல வழிகள்ல தியான முறைகளை பல குருமார்கள் வந்து நமக்கு சொல்லி இருக்காங்க. கடைசியா வந்து இந்த தியானத்தின் மூலமா என்ன கிடைக்குது, என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் அடுத்தடுத்துல வருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தியானத்துல ஆன்மா மூழ்கி இருக்கக்கூடிய நிலையதான் தியானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு சிம்பிளா சொன்னா நம்முடைய மனச ஒருநிலைப்படுத்துறது. எந்த எண்ணங்களும் வெளியில இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், நமக்கே உள்ள நிறைய, இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உக்காருங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிடுவோம். ஆனா அவங்க மனசுக்கு தான் தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் போவோம் அப்படின்றது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டா, ஐயோ இன்னைக்கு இந்த வேலையை விட்டு வந்தேன், என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னுவோம். காலையில சண்டை நடக்கலாம், ஒரே கோவமா இருந்திருக்கோம், சமைக்கல, இந்த மாதிரி பல நெகட்டிவான விஷயங்களும் நமக்கு வந்து போகும். சோ அப்படிதான் அந்த எண்ணங்களை கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அந்த எண்ணங்கள் வராம நம்ம டெய்லியும் உட்காந்து அதை பிராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். சோ தியானம் வந்து பண்றதால அந்த ஆன்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலா ஆன்மா நான் அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, நான்னா யாரு? நான் அப்படின்னா யாரு? நான்னா சத்தியா, நான்னா புவனா அப்படின்னா எதை குறிக்கும்? நம்ம உடம்புலையா, இல்ல நம்ம போடுற ட்ரெஸ்ஸா, இல்ல எதை குறிக்கும் நான் அப்படின்னு நீங்க எல்லாம் எதை நினைக்கிறீங்க? இறைவனை. ஓகே, அடுத்தது
உடல் உயிரும் உடலும் சேர்ந்த ஒரு அமைப்பை வந்து ஆன்மா அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ ஆக்சுவலா ஆன்மா அப்படின்றது இந்த சாரி நான் அப்படின்றது இந்த உடம்பே கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே பாருங்களேன், நான் அப்படின்னா இந்த உடல், அந்த புறத்தோற்றத்தை தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த புறத்தோற்றம்ன்றது, இந்த உடல்ன்றது நான் அப்படின்றது இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம அணியக்கூடிய பொருளோ, நம்ம அணியக்கூடிய அப்படிது. இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே புடவை கட்டிட்டு இருக்கோம், சரிங்களா? நாளைக்கு நான் வேற சுடிதார் போட்டு இருப்பேன். இப்ப யாராவது பார்ப்பாங்க, பார்த்துட்டு யாரு இது, ஓ சுடிதார்ல மிஸ் தெரியவே இல்லை, அடையாளம் தெரியல அப்படின்னுவாங்க. தோற்றம் வந்து மாறப்போறது இல்லை. நம்ம வந்து ட்ரெஸ் இன்னைக்கு புடவை கட்டியிருக்கோம், நாளைக்கு என்ன பண்றோம், நம்ம வேற ஒரு ஷர்ட்டோ இல்ல சுடிதாரோ போட்டுட்டோம்னா அந்த வெளி தோற்றம், அந்த ட்ரெஸ் தான் மாறப்போதை கண்டி நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய குணங்களோ என்னோட பேரோ மாறப்போறது கிடையாது. கரெக்டுங்களா? நான் தான். ஆன்ம ஞானிகள், இந்த ஆன்மாவை உணர்ந்து இருக்கக்கூடிய ஞானிகள், அவங்க எல்லாருக்கும் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நமக்கு வந்து ஒரு தங்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவோம் உடனே, அப்பா தங்கம் அதுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கு, இன்னைக்கு ரேட்ல அது எவ்வளோ போகும், இத நம்ம ஒரு நகையா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்போம். இயல்புதான் இது. அடுத்தது ஒரு கல்ல கிடைக்குதுன்னு, ஐயோ இது கல்லா, அது வந்து தூக்கி போட்டுடுவோம். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இந்த ஆன்ம ஞானிகளுக்கு தங்கம்னாலும் ஒண்ணுதான், கல்னாலும் ஒண்ணுதான், ஓடுனாலும் ஒண்ணுதான், சமமா பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்கு. சோ ஆன்ம ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு வைரமா இருக்கலாம், வைடூரியமா இருக்கலாம், கரியா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், எதுவுமே அவங்களுக்கு அதோடைய எல்லாத்தையும் ஒரே மாதிரியான பார்வையில பாக்குறாங்க. அடுத்ததா பாத்தீங்களான்னா, ஏன்னா இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்களான்னா அணுக்களால் ஆனது. நம்ம கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிப்போம், பொருட்கள் அத்தனையுமே அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து வந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். மூலக்கூறுகள்லாம் சேர்ந்துதான் தனிமங்கள் அந்த மாதிரி பொருள்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். பொருள்கள் வெவ்வேறு, தாமிரம், அலுமினியம், இந்த மாதிரி நிறைய பேர். ஆனா எல்லா பொருளையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அணுக்கள். அணுவை உடைச்சு பாருங்களேன், எந்த தங்கத்துடைய அணுவை உடைச்சு பார்த்தாலும் சரி, பிளாட்டினத்துடைய அணுவை உடைச்சு பார்த்தாலும் சரி, இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது மூணாலதான் இது ஆக்கப்பட்டு இருக்கு. எந்த பொருளை எடுத்துக்கலாம், அடிப்படை பாத்தீங்களான்னா இந்த அணுக்கள் தான். சோ நம்மளுடைய இந்த ஞானம்ன்றதும் ஆன்மா அப்படின்றத பொறுத்துதான் அமையுது. ஒண்ணு வழியா போகலாம், இன்னொருத்தங்க ஞானம் வழியா போகலாம். எப்படி போனாலும், விஞ்ஞானம் வழியா போனாலும், விஞ்ஞானம்ன்றது உலக அறிவு, ஞானம்ன்றது நம்மளுடைய ஆன்ம அறிவு. சோ எப்படி போனாலும் கடைய பாதை அப்படின்னு நம்மளுடைய ஆன்மா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ரமண ரிஷி கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஹவு டு ஐ ட்ரீட் அதர்ஸ் அப்படின்னு, நான் எப்படி வந்து மற்றவங்களை நடத்துறது, ட்ரீட் பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவரு வந்து ரொம்ப பெரிய மகான், ரொம்பலாம் பேச மாட்டாரு, குறைவா தான் பேசுவாங்க, ஆனா அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஸோ அவரு சொன்ன ஒரே வார்த்தை, தேர் ஆர் நோ அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மற்றவங்கன்னு யாருமே கிடையாது, எல்லாமே நான் தானே, நம்ம தானே.
எல்லாத்தையும் அந்த நாம அப்படின்றத நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. அடுத்ததா பார்த்தோம்னா தியான யோகம் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 11 இருந்து 19 வரைக்கும் நினைக்கும் பொழுது மௌன நிலை அப்படின்னு பாக்குறோம். சேம் தியானத்தை பத்தி தான் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. தியானத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அப்படின்றது உடல் கிடையாது, ஆன்மா என்ற அறிவை பெறுவதுதான் தியானத்துடைய நோக்கமே. சோ இப்ப தியானம் செய்யணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. சத்யா மிஸ், தியானம் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் ஐயா? சுறுசுறுப்பா இருக்கணும், எப்படி இருக்கணும்? வெரி குட்ரா, அதுதான். ம் ம் சரி, வேற யாராவது? தேங்க்யூமா. வேற யாராவது? கண்ணை மூடணும். ஓகே, சூப்பர். கை சின் முத்திரையால வச்சுக்கணும். ஓகே. சோ உருவத்தை வச்சு மனசு நம்ம பிடிச்ச கடவுளுடைய உருவத்தை வச்சு நம்ம தியானம் பண்றோம். நம்ம வந்து தியானம் பண்றதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும், பிராக்டிஸ் ஆகணும். இப்ப என்ன அப்படின்னா நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம், தியானத்துல உட்கார போறோம் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். அங்க ஒரு இடத்துல ஒரு துணி, மேடு பள்ளம் எல்லாம் இல்லாம, இப்ப பாருங்க டேபிள்ல நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுடைய கண்களுடைய கவனம். இப்ப எல்லாருமே ஒரு நிமிஷம் பாருங்களேன், நம்ம கண்ணை மூட சொன்னா கூட நம்மளுடைய அந்த கண் இமைகள் இருக்குல்ல உள்ள, இங்க அங்கெல்லாம் மூவ் ஆயிட்டோம். அதே சமயத்துல கொஞ்சம் நல்லா யோசிங்களேன், நல்ல ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் தியானம் பண்றேன்னு உக்காந்தா என்ன வரும்? தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு மிதமான, அப்புறம் தூக்கம் நேரத்துல போய் உக்காந்து நான் தியானம் பண்றேன்னாலும் தூங்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சரியான இடத்துல நம்ம கரெக்டா அந்த தியானத்துக்குரிய முறையில உக்காந்து நம்ம தியானம் பண்ணணும். ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்குல ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து தியானத்துக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா உக்காந்து நல்ல அமைதியான முறையில கண்களை மூடி பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய எண்ணங்கள் வரும், ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்ல, நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வரும். எல்லாத்தையுமே ஒரே நாள்ல நான் மனச ஒருமுகப்படுத்திட்டேன். 1 மாசம் கூட ஆகும், 2 மாசம் கூட ஆகும். ஆனா நமக்கு விவேகானந்தருக்கெல்லாம் சான்சஸே இல்லை. அவர் உக்காந்தாலே தியானத்துக்கு தான் போயிடுவார், அதுவும் சமாதி நிலைக்கெல்லாம் போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வந்து மனசை ஒருமுகப்படுத்துற திறன் அவருக்கு இளமையிலேயே இருந்திருக்கு. நிறைய நம்ம கதைகள்லாம் படிச்சிருக்கோம். இப்போ நாம அந்த பிராக்டிஸ் பண்றோம்னா எடுத்ததுமே நம்மளால வந்து மனசை ஒருமுகப்படுத்த முடியாது. நிறைய எண்ணங்கள் வந்து வந்துட்டு இருக்கோம். நிறைய அட்டன் பண்ணி இருக்கோம். ஸோ நாங்க ஆழியாக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணங்கள் வரட்டும் தான் சொல்லுவாங்க, வரட்டும், அது போக்குல போகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம எதன் மீது மனதை குவிக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய எண்ணங்கள், அந்த எதிர்மறை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றது கூட தெரியாது. அப்பதான் எந்த இடத்துலயும் நீங்க வந்து தியானம் பண்ணலாம். நிறைய சத்தமான இருக்குன்னா அங்க கூட உட்காந்து நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல உருவத்தை வச்சு நமக்கு பிடிச்ச கடவுள்ல வச்சு கூட பண்ணலாம். அதுக்கு அப்புறம் போக போக அந்த உருவமற்ற நிலையும் வந்து எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தியானத்திலேயே ஆழ்ந்து இருந்தோம்னா நம்மளுடைய அந்த தியானத்தின் நோக்கம், நம்ம உடம்பு நான்றது உடல் கிடையாது, ஆன்மா. அந்த ஆன்ம நிலையில மூழ்கி இருக்கிற அந்த அறிவை நம்ம பெற முடியும். நீ செயல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரதியார் வந்து சொல்லி இருப்பாரு.
நான் நினைக்கும் போதே டக்குன்னு அந்த தியான நிலைக்கு போயிடணும், அந்த மாதிரி நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. நம்ம ஆன்ம தரிசனத்தை அடைஞ்சோம் அப்படின்னா ஒரு சுடர் எரியுது. அந்த சுடர் சலனம் இல்லாத சுடர் போல மனம் இருந்தால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தரிசனத்தை நம்மளால அடைய முடியும். அதுடைய அந்த தியானத்தின் பலன்கள் முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையில வெற்றியும் பெற முடியும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 15 நிமிஷமும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும். மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் 45 நிமிஷத்தையும் எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ஓம்காரானந்தா அவங்க சொல்லுவாங்க, இந்த 23.75 ஹவர்ஸ் நீங்க ஒழுங்கா இருந்தாதான் இந்த 15 நிமிஷத்தை கரெக்டா பண்ண முடியும். சரி, எனக்கு டெய்லியும் தியானம் பண்ணணும் ஒரு ஆசை, நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் உக்காந்து நல்லா அப்படியே டைட்டா எல்லாமே கரெக்டா, என்னை சுத்தி எதுவும் நடக்கல, எனக்கு எண்ணங்கள்லாம் வரல, நல்லா அந்த மனசை ஒருமுகப்படுத்துறேன், அந்த நிலைக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த 23.75 நிமிஷத்தை நான் வேற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கின்னு தவறுதலா பேசுறது, பொய் சொல்றது, திருடுறது, வேற தீய எண்ணங்கள் உருவாகிறது, மத்தவங்களை திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அந்த 15 நிமிஷம் செஞ்சது வீணு. ஸோ அந்த 23.75 ஹவர்ஸை நம்ம கரெக்டா செயல்பட்டோம்னா தான் இந்த 15 நிமிஷத்தை நம்மளால ஒழுங்குறத உணர்ந்தோம்னா நம்மளுடைய இந்த சமூகமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், அமைதி பூங்காவா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டுட்டு, நிறைய கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, இதெல்லாம் மீறி தேங்க்யூ சோ மச். பொறுமையா கேட்டிருந்த உங்க எல்லாருக்கும், ஆன்லைன்ல இருந்த அத்தனை பேருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். எஃபர்ட் எல்லாம் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. பட் இந்த நெட்வொர்க் இந்த பவர் ப்ராப்ளம்னால எங்களால ஒரு ஃபுல் ஃப்ளோல கிளியரா கேட்க முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் என்னென்னலாம் கேட்டோமோ கேட்ட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இன்டராக்டிவ் செஷனும் பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு மேம். மற்றவங்களோட கருத்துக்களையும் கேட்கலாம். ஆன்லைன்ல இருக்கவங்க, கசுவா, சிட்டி ஆஃபீஸ் எல்லாருமே உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கப்பா. வணக்கம், அசோக் பேசுறேன். அவங்க நான் இந்த நாணத்தை பத்தி, அப்புறம் இந்த ஆசை, எப்படி ஒரு பொருளோட ஆசை வைக்கிறது, அது நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எக்ஸாம்பிளோட அழகா தெளிவா மாரியம்மன் மிஸ் சொன்னாங்க. ஏன்னா இந்த நெட்வொர்க் தான் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருச்சு. பட் அதுலயுமே அவங்க அந்த ஒரு டவுன் ஆகாம நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மாரியம்மன் மிஸ். தேங்க்யூ சார். ஆன்லைன்ல வேற யாராவது கமெண்ட் சொல்றீங்களா? ஆகாஷ், சிட்டி ஆஃபீஸ்ல யாராவது கமெண்ட் சொல்றாங்களாப்பா? நல்லா இருந்துச்சு நீங்க பண்ணது. அதான் கொஞ்சம் நடுவில் பிபிடி பார்க்க முடியாட்டாலும் உங்க வாய்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா கேதர் பண்ண முடிஞ்சுது. நீங்க முதல்ல சொன்னது, அப்புறம் இந்த சமம், உயிருள்ளது உயிரற்றது எல்லாம் சமம், அப்புறம் எல்லாமே அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது மூலமா அந்த சயின்டிஃபிக்கா அதை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ. நல்லா இருந்தது. அதாவது கல்வியோட முக்கியத்துவம் என்னன்றத பத்தி சொன்னீங்க. அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம படிச்சுட்டா மட்டும் போதாது, நம்ம அந்த கல்விக்கு எப்படி ஒரு அது அதன்படி எப்படி நடந்துக்கிறோம், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பொறுத்து தான் அந்த கல்வியே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அடுத்தது பண்டிதன்னா யாரு, எல்லா உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்தணும். வணக்கம். இன்னைக்கு நல்ல மிஸ் நிறைய பேசினாங்க. சயின்ஸ் டீச்சர்ன்றதால சயின்ஸ் நல்லா டெப்தா சொன்னாங்க. எல்லாமே ஈக்குவல் அப்படின்ட்டு, உயிருள்ள பொருளும் உயிரற்ற பொருளும். ஏன்னா நம்மளாம் உயிருள்ள பொருள், நமக்கு காத்து, தண்ணி, சூரிய ஒளி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ உயிரற்ற பொருள் இல்லைன்னா நம்ம இல்லை. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் தானே அப்படின்றத நம்ம வேல்யூ இல்லாம நினைக்க முடியாது அப்படின்ற கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம்
வைரமா இருந்தாலும் பிளாட்டினமா இருந்தாலும் எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் இல்ல சாதாரண பொருளா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் அதுல உள்ள அடிப்படையான ஒரு துகள் எல்லாத்துலயுமே அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் தான் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவத்கீதையோட பாரதியை கனெக்ட் பண்ணி பேசினாங்க. எல்லாமே நான் மரம் பறக்கிறது எல்லாத்துலயுமே நான் இருக்கேன் அப்படின்னா அந்த சக்தி அந்த ஆன்மா நமக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம சீர்தூக்கி அந்த கருத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஈவனா நம்மளால நினைக்க முடியும். அந்த நான் அப்படின்ற அந்த சக்தி அப்படின்றத நமக்குள்ள இருக்கு. அது என்னன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அப்புறம் தியானம் என்ன மாதிரி பொசிஷன்ல பண்ணணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயத்தையா இருந்தாலும் ஒரு 24 days மருந்து கொடுத்தாலும் நம்ம சொல்லுவாங்க ஒரு 7 நாளுக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆயிடும், நமக்கு டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். அதுதான் சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் இன்னைக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அதுக்கு கிரேட் மிஸ் நீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு சூப்பரா பண்ணிருந்தீங்க. அறிவு, சினம், பொறாமை இது எல்லாமே நம்ம ஒழிச்சிட்டாலே கண்டிப்பா நம்மளோட ஆன்ம ஞானம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உயிர் உள்ளவை எல்லா உயிரற்றவை எல்லாமே சமம் அப்படின்றதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. கிரேட் மிஸ். தேங்க்யூ. வராங்க. நல்லா பேசுனீங்க. இதுல வந்து அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி கிட்ட போயிட்டு ஹவு டு ஐ ட்ரீட் அதர்ஸ் அப்படின்னு கேட்டா தேர் இஸ் நோ அதர்ஸ் அப்படின்றதுல உண்மையாலுமே அந்த எல்லாமும் சமம், அனைவரும் சமம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்துருச்சு. அப்புறம் ஞானிகள் வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலா தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் யார் அதை ஒரே மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் சிதப்பிரஜன். இந்த சயின்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. வச்சுக்கலாம் மேம். வச்சுக்கலாம்ப்பா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி.